என் இனிய நல்வுறவின் உறவுகளே, நாம் இன்று 25/8/25 இருக்கின்றோம். தூய ஆவியானவர் இன்றி நமக்கு வாழ்வு இல்லை. நம் தேவைகள் அனைத்தையும் அறிந்து அன்னை மரியா நமக்காக பரிந்து பேசி வருகிறார். தினம் நமக்கு தேவைகளை பெற்றும் தருகிறார். நாம் தினம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வரும் சங்கீத தொடர்ச்சி 102, 16, 17, 18. ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார், அங்கு அவர் தம் ஆட்சியுடன் திகழ்வார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார், அவர்களின் மன்றாட்டை அவமதியார். இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். இன்றைய வாசகம் 1 தெசலோனிக்கர் 1:5-8-10. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 23:13-22. மற்றும் நுழைவாயிலில் நுழைவிடுவதும் இல்லை. இன்றைய துறவியர் அருள் பணியாளர்களில் சிலர் தங்களது இடரல்கள் நிறைந்த வாழ்வால் தாங்களும் மீட்பை இழந்து பிறரும் அதை இழக்க காரணமாக அமைந்து விடுகின்றார்கள். இன்றைய பெற்றோரில் சிலர் தங்கள் பிள்ளைகளுக்கு ஆன்மீக விழுமியங்களை கற்றுக் கொடுக்காமல் உலக மதிப்பீடுகளையே ஊக்குவிக்கிறார்கள். இதனால் இவர்களும் இறையாசி பெற முடிவதில்லை, பிள்ளைகளும் ஆசிகளை இழக்கிறார்கள். இன்றைய மக்கள் தலைவர்கள் தாங்கள் ஊழல், வன்முறை, ஒடுக்குமுறைகளை கையாள்வதோடு பிறருக்கும் அவற்றை கற்றுக் கொடுக்கிறார்கள். இவ்வாறு இவர்கள் அனைவருமே பிறருக்கு இடர்களாக இருக்கிறார்கள். இத்தகையோர் பற்றித்தான் இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழ செய்வருடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி தொங்கவிட்டு ஆழ்கடலில் அமிழ்த்துவது அவர்களுக்கு நல்லது. மத்தேயு 18:6 என்று கடுமையாக சொன்னார் இயேசு. எனவே நமது சொற்கள், செயல்கள், வாழ்வு முறை குறித்து கவனமாயிருப்போமாக. ஒரு சிறு குழந்தை ஒரு பெரிய பணக்காரர் காரில் சென்று கொண்டிருக்கும்போது அவனிடம் வந்து பிச்சை எடுக்கிறார். அப்பொழுது எனக்கு பசிக்குது, சாப்பாடு கொடுங்க. அப்போ இந்த பணக்காரர் பார்த்துவிட்டு, சிறு பிள்ளை இப்படி பிச்சை எடுப்பது நல்லதில்லையே, வா உன் பெற்றோரை காட்டு என்று அந்த காரில் இருந்து இறங்கி பெற்றோர் இருக்கும் இடத்திற்கு கூட்டி போகும்படி அவனை கட்டாயப்படுத்தும் போது அவன், ஐயா எனக்கு பெற்றோர் யாருமே இல்லை, ஏன் ஸ்கூலுக்கு போகிறது இல்லையா, எனக்கு படிக்க ஆசை, நான் போயிருந்த அந்த ஸ்கூல்லையும் என்னால் போக முடியல, பசி எங்களால் போக முடியலன்னும் போது இந்த பணக்காரர் அவனை அழைத்து சென்று அவனை க்ளீன் செய்து அவனுக்கு உடைகள் வாங்கி தந்து அவன் வயிற்றுக்கு வாங்கி தந்து அவனை படிக்க வைத்து இன்று அவருடைய ஹாஸ்பிட்டலில் அவர் ஒரு பெரிய டாக்டராக பணிபுரிகிறார். அதான் நம் சொற்கள், செயல்கள், வாழ்வு முறை குறித்து நாம் கவனமாயிருப்போம். நாம் செய்வது ஒன்று, நாம் கேட்பது ஒன்று, செய்வது ஒன்று இல்லாமல் நாம் எதை கேட்கிறோமோ அதையே நாம் செய்ய வேண்டும் என்று வாழ்க்கையில் இயேசு நமக்கு எடுத்து கூறுகிறார். வெளிவேடக்காரரே, மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு என்பதும் மற்றும் அவர்களுக்கு ஆழ்கடலில் ஆழ்த்துவது அவர்களுக்கு நல்லது என்றும் மற்றும் கடுமையாக சொன்னார் இயேசு. எனவே நமது சொற்கள், செயல்கள், வன்முறைகள் குறித்து கவனமாயிருப்போமாக. நாம் நல்லது செய்யும்போது இறைவன் நமக்கு நன்மையை செய்வார். முடிந்தவரை ஒருவருக்கு ஒருவர் நாம் நன்மையை செய்வோம். பிறருடைய வலிகளை தாங்கிக் கொள்வோம். பிறர்களுடைய சுமைகளை நாம் சுமக்க முயற்சி செய்வோம். பிறர்களுடைய தேவையை நாம் சந்திக்க முயலுவோம். பிறருடைய வேதனையில் நாமும் பங்கு கொள்ள முயற்சி செய்வோம். ஒவ்வொரு நாளும் இறைவன் நம்மை அதிகாலை தட்டி எழுப்பி நமக்கு இந்த புதிய வசனங்களை தந்து நம்மை வாழ வைப்பதற்கு இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அன்பு இறைவா, இதோ இரவு முழுவதுமாக எங்களை கண்ணின் மணி போல காத்து வந்தீரே. இதோ விடிந்ததும் எங்களுக்கு ஒரு புதிய விடியலை, புதிய அந்த வெளிச்சத்தை காண செய்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ தினம் எங்களை தூய ஆவியானவரின் மூலமாக எங்களை வழிநடத்தி அன்னை மரியாவோடு இணைந்து எங்களுக்கு நல்ல ஒரு வசனங்களை தந்து அன்னை மரியாவோடு எங்களை இணைத்து அன்னை மரியாவின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளும் அனைத்து காரியங்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். அன்னை மரியா எங்களுக்காக பரிந்து பேசும்போது நீங்கள் அவர் கேட்பதை தந்து எங்களுடைய வாழ்வில் ஒரு விளக்கை ஏற்றி வைக்கின்றீர். தினம் எத்தனையோ பேர் உண்ண உடுத்த உடை தங்க இடம் இல்லாமலும், பள்ளிகளுக்கு செல்லும் பிள்ளைகள் பள்ளிகளுக்கு செல்லாமலும், முதியோர்கள் கவனிக்கப்படாமலும், அதே போல் நோயாளிகள் அவர்களுக்கு யாரும் இல்லாதபடி நோயினால் மடிவதாலும், இறைவா இதோ இந்த கஷ்டங்களையெல்லாம் இவ்வுலகில் இருந்து நீர் அகற்றி போட்டு நாங்கள் பாவிகளாக இருந்தாலும் எங்கள் விண்ணப்பங்கள் கேட்கப்படுமோ படாதோ என்று நாங்கள் சந்தேகத்தில் இருக்கும் பொழுது
அதற்காக எங்களுடைய விண்ணப்பங்களை எடுத்து செல்ல உம்முடைய தூதரை அனுப்பி எங்கள் விண்ணப்பங்களை எடுத்து சென்று எங்கள் தேவைகளை சந்தித்து எங்களுக்கு தினம் நீர் அருளும் அனைத்து காரியங்களுக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் எங்களுக்காக வேண்டிக் கொள்கின்றார்களோ அவர்களுடைய தேவைகளை சந்தியும். விதவைகளுக்கு ஆறுதலும் அனாதை பிள்ளைகளுக்கு தந்தையுமாக இருந்து மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு துணையாக இருந்து பசியால் வாடுவோருக்கு நீர் நல்ல உணவை தந்து அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.